இன்னைக்கு வர எக்ஸாம். இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. என்ன, ஒருத்தவி மேல இருக்கா, ஒருத்தவி கீழே இருக்கா. ஏய், ரெண்டு பேரும் எதுவும் கீழே மேலும் கீழே விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எக்ஸாம் தெரியாதா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா எழுந்துருங்க. ஏய் தனு, அனு, ரெண்டு பேருமே கீழே விழுந்துட போறீங்க பாரு. யார் அவளை தள்ளி விட்டது? தனு, யார் அனுவை தள்ளி விட்டது? மாமா, நான் தள்ளியே விடலமா, அவ கீழே விழுந்துட்டுக்கிறாமா. சரி விடு, ரெண்டு பேருமே சீக்கிரமா எழுந்து மூஞ்ச கை கால் கழுவிட்டு வந்து படிங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எழுந்துருங்கன்னு சொன்னேன். ச்சே, இந்த அக்காவை பிறகுது ரொம்பவே தப்பு. எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி எப்பவுமே என்னையே திட்டிட்டு இருக்காங்க. அனு, சீக்கிரமா எழுந்துட்டு, நம்ம ஸ்கூலுக்கு வர போகணும். இன்னைக்கு வேற எக்ஸாம். அம்மா வர மூஞ்ச கை கால் கழுவிட்டு படிக்க சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு மூஞ்ச கை கால் கழுவிட்டு வரேன். அதுக்குள்ள நீ எழுந்துடணும், சரியா? சும்மா இந்த மாதிரி நடிச்சிட்டுலாம் இருக்காது அனு. அம்மா என்னதான் திட்டுவாங்க அப்புறமா. எங்க அம்மாவே காணோம்? வாசல் பெருக்கி கோலம் போட போயிருப்பாங்களோ? சரி, நான் பாத்ரூம் போறேன். எங்க ஒரு பொண்ணு காணோம், ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. ஏய், எப்ப சொல்லிட்டு போன எழுந்துருன்னு சொல்லிட்டு? அனு, எழுந்துக்கிறியா இல்லையா? ABCD 1 2 3 எல்லாம் கத்துக்கணும். எக்ஸாம் போயிட்டு ரவுண்ட் போட்டு வரணும். எல்லாமே எத்தனை வாட்டி சொல்றது? சீக்கிரமா ஏந்திருமா. மாமா, ஒரு 2 நிமிஷமா. அடி வாங்கிடுவே, ஒழுங்கா சீக்கிரம் ஏந்து வந்துரு. மாமா சாரிம்மா, ஒரு 2 நிமிஷம் மட்டுமா. இதுல என்ன லெசன் வரும்னு சொன்னாங்க தனுக்கு? இது ஃபுல்லா சொல்லி தரணும், இது ஃபுல்லாவும் சொல்லி தரணும்ல. சரி சரி, வரட்டும். இது எல்லாமே நீ காலையிலேயே உட்காந்து முடிச்சாதான் மதியானம் போய் கரெக்டா எழுத முடியும் அவங்களால. தனு, சீக்கிரமா பாத்ரூம்ல இருந்து வெளியில வா தனு. எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க உள்ளியே? மா, வந்துட்டமா. அதுக்குள்ள கத்துறீங்க என்னம்மா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள புக்கை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. ஆனா அனு மட்டும் தூங்கிட்டு இருக்கா. அனு, எழுந்துரு, உனக்கும் தானே எக்ஸாம். நீ மட்டும் படிக்க மாட்டியா? நான் மட்டும் தான் படிக்கணுமா? அனு, எழுந்துறியா இல்லையா? அம்மா, அவளை எதுவுமே கேட்க மாட்டீங்க பாருங்க. ஏய், நீ தானே பெரிய பொண்ணு, நீ தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ உட்காந்து படி. ஆஹா, நான் எல்லாமே படிச்சுட்டேன். அப்புறம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்படியா? சரி சரி, கேளுங்க. சரி, நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லு, சரியா? இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் தானே? சரி, ஓகே. உயிர் குறில் அந்த எழுத்து என்னென்ன எழுத்து சொல்லு பார்க்கலாம். அவ்வளவுதானே, எனக்கு தெரியுமே. ஈ ஊ ஏ. அடிச்சேன்னு வச்சுக்கோ, எங்க போய் விழுவன்னு தெரியாது. ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, சும்மா ஆன்னு சொல்லிட்டு இருக்க. உயிர் குறில் அப்படின்னா என்ன எழுத்து அப்படின்னா இ. எல்லாமே நம்ம வந்து பொறுமையா உச்சரிக்கிறோம்ல, அந்த எழுத்து தான் வந்து உயிர் குறில் சொல்லுவாங்க. புரியுதா? எனக்கு தெரியுமா, நான் தூக்க கலகத்துல இருந்தேன்ல, அதனாலதான் நான் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டேன். நீங்க வேற கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். அப்படியா? சரி சரி, ஓகே. உயிர் நெடில்னா என்ன, அத சொல்ல. அது வந்து அதோட பெருசா வரும் அதனமா. ஆ இ ஈ உ ஊ எல்லாமே தப்பு தப்பா சொல்லு. ஆனா இந்த வாட்டி மட்டும் மார்க் கம்மியா வந்துச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேளு. எடுத்துட்டு போய் டியூஷன்ல சேர்த்து விட்டுருவான், பாத்துக்கோ. டியூஷனா? சரி, அப்ப தமிழ் மிஸ் டியூஷன் சேர்த்து விடுறீங்களாமா? அந்த மிஸ் நல்லா சொல்லி தருவாங்க. போன் நம்பர்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன். அந்த மிஸ் கிளாஸ்ல சேர்த்து விட மாட்டேன். நீ சொல்றீங்களா மிஸ் கிளாஸ்ல என்னால சேர்த்து விட முடியாது. நான் எங்க சேர்த்து விடுவேன்னா அங்கதான். சரி, ஏன் டிமிக்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? அங்க போய் உக்காந்துக்கிட்டு. அப்படிலாம் இல்லம்மா, பாப்பா பாருமா இன்னும் ஏந்துக்கவே இல்ல. ஆமா இல்ல, அந்த பொண்ணு ஏந்துக்கவே இல்ல. இரு, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வரேன். அனு, மாமா, என்னம்மா? மாமா, ஒரு 2 நிமிஷமா, தூக்கம் வருதுமா. அம்மா, தூக்கம் வருதுமா. மாமா, நான் ஒரு 2 நிமிஷம் பத்துக்கிறேம்மா. இப்படி பத்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. ஏய், அடி வாங்காத, ஏந்திரு ஃபர்ஸ்ட். அம்மா, ஒரு 2 நிமிஷம். ஏய், அவ அப்படிதான், நீ விடு, நீ ஒழுங்கா படி. பாருங்க, அவளுக்கு மட்டும் சொல்லி தர மாட்டீங்க. அவ குழந்தைடி, அவ LKG தாண்டி படிக்கிறா. அவளுக்கு என்னடி தெரியும்? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படா கூட என்னையும் இப்படித்தானே பண்ணிருப்பீங்க. நீ LKG படிக்கும் போது அவனால அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லடி. இப்ப தாண்டி உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி விடுங்க, நான் வர சமையல் வேலை வேற பாக்கணும். தோசை ஊத்தி தரேன், காலையில சாப்பிட்டுட்டு போ எக்ஸாமுக்கு. சரியா? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரிம்மா. அனு, நீ படிக்கலன்னா மேல போய் படுப்போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரிம்மா. எனக்கு மம்மம் தரீங்களா? டிவி போட்டு விடுறீங்களா? நீ தான் படிக்கல, அவளாவது படிக்கட்டும், விட. சரிங்கம்மா, நான் போறேன். என்ன மட்டும்தான் படி சொல்லுவாங்க. தண்ணி வேற சுட்டுச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வேற டைம் ஆயிடுச்சு. சரி சரி, போய் குளிச்சுட்டு வா, சரியா? வந்தோடனே நானும் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் போடுறேன். நீ நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ வந்தோடனே வந்து ட்ரெஸ் மாத்திட்டு போய் குளிப்போ, சரியா? சரிங்கம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. இருடி, தண்ணி சுட்டுச்சு, எத்தனை போய் குண்டால ஊத்துறேன். சுடு தண்ணி விளைவிக்கோ, சரியா? கிளைமேட் வேற சரியில்லை, குளிரும். அதனாலதான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். நீ விளைவி, நீ குளிச்சுட்டு வந்துடு. அப்புறமா அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
நான் போய் குண்டா தண்ணிய பாத்ரூம்ல ஊத்திட்டு வரேன். பாத்ரூம்ல தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் பாரு, போய் எடுத்து வேலை வைக்க போ. சரிம்மா. அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். ட்ரெஸ் பீரோல தானே இருக்கு, வந்து எடுத்துக்க மாட்டியா? சரி நானே எடுத்து வைக்கிறேன். ஏய் ட்ரெஸ் எடுத்துட்டு பாரு, சோஃபா மேல போடுறேன், எடுத்துக்கோ. என்ன இவங்க படுத்துட்டு இருக்கா? சரி போ, உன் மேலேயே போடுறேன், எடுத்துக்கோ. அம்மா நான் குளிச்சுட்டேன். ட்ரெஸ் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். ஏய் அங்கதான் பாரு, பாப்பா பார்த்துட்டு இருக்கா பாரு, அது மேலதான் போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? எங்க இருக்கு? ஓ இங்க இருக்கா? சரிம்மா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய் தனு ஏந்திரு, டைம் ஆகுது. நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸே மாத்த போறேன் பாரு, சீக்கிரம் எழுந்துரு. அக்கா ஒரு 5 நிமிஷம்க்கா. எழுந்துருலாம், நீ தான் அடி வாங்குவ. சரி நம்ம இந்த ரூம்குள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். அம்மா நான் ட்ரெஸ் எடுத்து அழுக்குடையில போட்டுறேம்மா, துணி மாத்திட்டு வந்துட்டேம்மா. அப்பாடி உள்ள போட்டுட்டேன், இன்னும் தலை மட்டும்தான் வாரணும். ட்ரெஸ் வச்சு கிளம்பியாச்சு நானு. இவ என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கா? அனு ஏந்திரு, ஏந்து போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாடி, டைம் ஆகுது. அனு ஏந்திரு, இல்லன்னா அம்மா கிட்ட செம்மையா அடி வாங்குவேன். நீ போச்சு போ, எக்ஸாம் அதுவும் லேட்டா நீ தான் போற. அடி செம்மையா வாங்க போற. எனக்கு என்ன வந்துச்சு? மா நான் கிளம்பிட்டேன், சீக்கிரமா தலைவாரி போட்டு வச்சு விடுங்கம்மா, சீக்கிரம் வாங்க. சரி நீ கிளம்பிட்ட, அவ என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்கா? அனு எழுந்துக்கிறியா இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் எழுந்துரு. இப்படி எல்லாம் கூப்பிட்டா எழுந்திருக்க மாட்டே நீ. உன்னை அலைக்கா தூக்கின்னு போய் குளிப்பாட்டி கூட்டு வரேன் இரு. இந்த பேர் அக்கா பேர் செல்ல குட்டி. அக்கா ஒரு அடி அடிக்கலாமா? குட்டி அக்கா ஒரு அடி அடிக்கலாமா? அடி அம்மா, அக்கா வச்சாச்சு, அக்கா வச்சாச்சு. சரி தனு நான் போய் அவளை குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன், சரியா? அதுக்குள்ள நீ இருக்கிற வெள்ளை பவுடர் வச்சு போட்டு வை, இதை வந்துடுறேன். சீக்கிரமா குளிக்கணும் என்ன? அவளை குளிப்பாட்டுறதுக்கு அம்மா என்ன அடிச்சு விளையாடுறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. தனு பாத்ரூம்ல டவல் கூட வைக்கல. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பாப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். மா நான் ஸ்கூலுக்கு போகலம்மா, நான் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லைம்மா, நான் போகல. அடி வாங்கிடுவேன். நீ ஒழுங்கா கிளம்புற வழிய பாரு. காலையில இருந்து என்ன ரொம்ப டென்ஷன் பட்டுட்டு இருக்க நீ மட்டும்தான். தனு கிளம்பிட்டியா இல்லையா நீ? அம்மா தோமா 2 மினிட்ஸ்மா, கிளம்பிட்டேம்மா நானு. அவ்வளவுதான்மா, போலாமா. பேக் எல்லாம் எடுத்துக்கோ, கூட்டு போய் விட்டு வந்துடுறேன். அம்மா இன்னைக்கு பேக் எல்லாம் வேண்டாம்மா, இன்னைக்கு எக்ஸாம் தானே, எல்லாமே மிஸ்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன், பென்சில் பேனெல்லாம். நம்ம அப்படியே போனா போதும். அப்படியா? சரி வெளியில போய் உட்காரு, நான் கார் கீ எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா சீக்கிரம் வந்துருங்க. அனு நீ என்ன பண்ற? அழுதுட்டே இருக்க. அம்மா நான் இன்னைக்கு போகலம்மா, ப்ளீஸ்மா. அடி வாங்காத, கம்முன்னு போயிடு. ஸ்கூல் போனனால என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சரி கார்கி எங்க வச்சேன்? எடுத்துட்டு போய் அந்த பசங்களை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துடணும் கடன்னு. அப்பதான் எனக்கு ஒரு வேலை முடியும். திருப்பி போய் வர கூட்டு வரணும். 12 மணிக்கு ஒரு வாட்டியும் 12:30க்கு ஒரு வழியும் விட போறாங்க. 12 மணிக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து அவங்க 2 பேரையும் கூட்டின்னு வந்துடணும். இந்த பக்கம்லாம் வரவே முடியாது திருப்பி. அப்பாடி நான் முன்னாடி கிளம்பிட்டேன்ப்பா, நான் போய் உட்கார போறேன். அஞ்சலி போனா இல்லையா? அஞ்சலி அஞ்சலி எங்க கூட கார்ல வரியா? நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம். அஞ்சலி. தனு நீ கிளம்பிட்டியா? நான் இன்னும் கிளம்பவே இல்லையே. நான் அப்புறமா அம்மா கூட சைக்கிள்ல வந்துடுறேன், நீ போ. லேட் ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா உன்னதானே திட்டுவாங்க, அதனால நீ போயிடு சரியா? நான் அம்மா கூட சைக்கிள்ல வந்துடுறேன். பாய். என்ன இவ இன்னும் கிளம்பலன்றா? சரி அனு வெளியில வா, நம்ம கார்ல உட்காரலாம், சீக்கிரமா வா. வரேன் அக்கா, இருங்கக்கா. அக்கா அம்மா என்ன கிளம்பி வர சொல்றாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல அக்கா. நீ மேல ஏறி உட்காந்துட்டியா? சரி ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நாள் போனா போறோம், 10 நாள் லீவ் விட்டுருவாங்க நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சோம். நீ உனக்கு தெரிஞ்சதை எழுதுன, மிஸ் எல்லாம் அடிக்க மாட்டாங்க, நீ சின்ன பொண்ணு தானே, அதனால மிஸ் அடிக்க மாட்டாங்க. சரி நகர்ந்து உட்காரு. அக்கா உட்காருறேன். அக்கா நீ போய் பின்னாடி உட்காரு போ. சரி நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்களா 2 பேரும்? சரி அஞ்சலி வரலையா? கேட்டியா நீ? நான் போய் கேட்டு வரேன். அம்மா அஞ்சலி வரலம்மா, இன்னும் அவ கிளம்பவே இல்லம்மா. ஓ அப்படியா? சரி உட்காந்தீங்களா, நம்ம கிளம்பலாம் வாங்க. சரியா? ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சு நல்லா எழுதணும். வண்டி எடுக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல கிவ்அவே क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.